ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட அப்படியே தலைகீழாக மாறும். உன் மன வருத்தங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. ஆனால் நீ என்னன்னா, உன் மனசில் நினைக்கிறதையெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மற்ற மனிதர்களிடக்கிட்ட போய் சொல்லி அவங்க உன்னை பற்றி நாலு விதமாக தப்பாக பேசுகிறதுக்கு நீயே ஒரு வழிகாட்டியாக ஆள்காட்டியாக இருந்துடுற. எப்போதும் மனிதர்கள் உன்னுடைய எந்த மன வருத்தங்களையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போதைக்கு நீ சொல்லும்போது வேணும்னா ஐயோ பாவம்னு சொல்லுகிற அவர்களுடைய வாய்கள் நீ புயசிட்டு போனதுக்கப்புறம் உன்னை பற்றி கேலி பேசி சிரிக்கவும் உன்னுடைய விஷயத்தை மற்றவங்க கிட்ட போய் கதையாய் பகிர்ந்து கொள்வதுக்கும் தான் தயாராக இருப்பாங்க. அதனால் எப்போதும் உன்னை புயசிட்டு முன்னால் அனுப்பிச்சிட்டு உனக்கு பின்னால் வேறு மாதிரி பேசக்கூடிய இந்த மனிதர்களை நம்பாதே. உன் கஷ்டமும் கவலையும் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லி ஆறுதலை என்னிடம் தேடு. நானே உனக்கு ஆறுதலாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு முறைப்படுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி தருவேன். எல்லா பிறவிகளிலும் உனக்கு துணையாக இருப்பவள் நான் மட்டும்தான். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ பெருமையாக சிறப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இப்போது நானே உன்னை தேடி வந்துட்டேன் தானே. இனிமேல் உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட அழகாக அமைச்சு தர்றேன். நீ போகும் இடமெல்லாம் நானே முன்னின்று உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உன் மனசுல இருந்து வரக்கூடிய அந்த மெல்லிய சத்தத்தை கேளு. உன் மனசுக்குள்ளேருந்து ஒலிக்கும் குரலாக இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம கவனம் முழுவதையும் என் மேலே வச்சிரு. உற்சாகமான மனசோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் நான் தோல்வியை தரமாட்டேன். எப்பேற்பட்ட தோல்வியும் தவறும் கஷ்டமும் கர்ம வினையும் எதுவாக இருந்தாலும் அது உன் கண்ணு முன்னால் தவிடுபொடியாகி நீ நினச்ச காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். தூய்மையான உள்ளத்தோடு என்னை வணங்கும் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. என்னை எதிர்பார்த்து என் அருளுக்காக காத்திருக்கும் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தரப்போகிறேன். எனக்காக யாரும் இல்லைன்னு கலங்கும் உனக்காக இப்போது இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்வழிகளையும் வாய்ப்புகளையும் நான் உன் கண்களுக்கு காட்டப் போகிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை நீ முடியாதுன்னு முயற்சியை கைவிடும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் கூட இருக்கிறது வராகி அம்மா. நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன். நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் எந்த விஷயம் முடியாதுன்னு இருக்கும்? எல்லா விஷயங்களையும் உன்னால் செய்யவும் முடியும். எல்லா விஷயங்களிலும் உன்னால் ஜெயிக்கவும் முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் பாதையில் நான் உனக்கு வழிகாட்டி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். தனிமையில் இருப்பதாகவும் தனித்து விடப்பட்டதாகவும் கலங்காதே. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படவே கூடாது. நிராதரவாய் நிற்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியை கொடுப்பேன். அழுது குமைந்து வருத்தப்பட்டு வாழாமல் சந்தோஷமாக தைரியமாக வாழ்க்கையை வாழணுன்ற மன உறுதியை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் பாதங்களை இறுக பற்றி கொண்டு வாழும் உனக்கு உன் கர்ம வினைகளை எல்லாம் அழித்து புத்தம் புதுசான பொலிவான வாழ்க்கையை கொடுப்பேன். என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. சூரியன் பட்டவுனை எப்படி பனித்துளி உருகி கரைஞ்சு காணாமல் போகுமோ அதே போல் இப்போது நான் உன் வீட்டுக்கு வந்ததால் உன் துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சு மறைஞ்சு காணாமல் போக போகுது. நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். கண்ணின் மணி போல உன்னை காத்து நிற்கும் இந்த வராகி அம்மா என்னை வழிபாடு வணங்கி செய்து கொண்டிருக்கும் உனக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாக வந்து சேரும். நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன்.
நீ எப்போதும் எனக்கு நன்றி மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கும்படி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. உன் கைகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கிடைக்காம அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றதை யோசிச்சு பாரு. மற்றவங்களுக்கு கிடைச்சதை விட ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் எப்போதும் எந்த விஷயத்திலும் குறை சொல்லாமல், குறைப்பட்டுக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே வாழாமல் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. இன்னும் இன்னும் உனக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக தான் செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னுடைய அன்றாட கடமைகளை சரியாக செஞ்சுடு. இந்த வராகியம்மா அனைத்தையும் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். என் பார்வையில் நீ இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எந்த தீமையும் நடக்க நான் விடமாட்டேன். எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மை கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எதை கொடுத்தாலும் நான் யாருக்கு கொடுத்தாலும் அதை நல்லதாகவே இருக்கணும்னு தான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச உனக்கு மட்டும் உன் வீடு தேடி வந்து உனக்கு கஷ்டத்தையும் குறைகளையும் குற்றத்தையும் கொடுத்துருவனா என்ன? நீ நிறைவாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அளவுக்கு தான் உனக்கு தேவையானதை கொடுக்க வந்திருக்கேன். நீயாகவே தேவையில்லாமல் கன்னத்தில் கையை வச்சு சோர்ந்து போய் உக்காந்துட வேண்டாம். என்ன நடந்தாலும் இது சரியாகுன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம இனிமே தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது நினை. ஏன்னா இப்போதானே நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நம்பிக்கையோடு உன்னால் முடிஞ்ச உன் வேலைகளையும் கடமைகளையும் செய்வது தான். தினந்தோறும் நீ முன்னேறுவதற்காக ஒரு படியாவது இன்னும் கொஞ்சம் அடியை எடுத்து வை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்பிக்கையோடு செய்யும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பவள் தான் இந்த வராகியம்மா. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். முழு நம்பிக்கையோடு என்னை சரணடைந்த உனக்காக முழு பாதையையும் வெற்றி பாதையாக நான் ஆக்கி தருவேன். உன் நம்பிக்கை தீவிரமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து வழிகாட்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. எப்போதுமே உன் மனசை சுத்தமாகவும் நறுமணம் கமலும் இடமாக உன் வீட்டையும் வச்சுக்கோ. அதன் மூலமாக நான் சுலபமாக உனக்கு வழிகாட்ட முடியும். ஏன்னா மனசுக்குள்ளே 1000 குழப்பங்கள் வருதுனாலே உன் மனசில் அமைதி இல்லை, குப்பை கூலமாக நிறைஞ்சிருக்கு. வீட்லேயும் நல்ல நறுமணம் இல்லைன்னு தான் அர்த்தம். வீடு நல்ல நறுமணமாக இருந்தாலே மனசில் ஒரு தெளிவும் உனக்கே தெரியாமல் ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கும். அதனால தான் தீபம் ஏற்று ஊதுபத்தி வைன்னு நான் உனக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்னதாக செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துங்கிறத நீ மறந்துடாத. ஏன்னா உனக்கு பகைவர்கள் வெளியில் இல்லை. உனக்கு உண்மையான எதிரி யாருன்னு சொல்லட்டுமா? உன் மனசில் இருக்கக்கூடிய உன்னை பலவீனமாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உனக்கு உண்மையான எதிரிகள். ஏன்னா வெளியிருந்து வரக்கூடிய எதிரிகளை நீ சமாளிச்சிருவ. சண்டை போட்டு தாக்கு பிடிச்சி எல்லாத்தையும் சமாளிக்க உன்னால் முடியும். ஆனால் உன் மனசில் உன்னை பயமுறுத்தக்கூடிய, உன்னை அச்சுறுத்தக்கூடிய, உன்னை எதிர்மறையாக யோசிக்க வைக்கக்கூடிய பலவீனமான எண்ணங்களை என்ன செய்ய போகிற? உன் பலவீனமான எண்ணங்களையே தைரியமாக்கி பலமான ஆளாக நீ மாறணும். எல்லாருக்கும் பயம் வரதான் செய்யும். ஆனால் பயத்தை சமாளித்து அதை எதிர்கொண்டு பயத்தை தோக்கடிச்சு நீ வாழ்க்கையை தைரியமாக பலமுள்ள ஆளாக வாழணும். அன்றாட பணிகள் அனைத்தையும் நீ அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும்போது அது நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதாக வெற்றியாக மாறும். உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் இந்த வராகியம்மா அதை பார்த்துக்குவேன்னு நம்பு. நீ செய்ய வேண்டியது எல்லாமே என் திருநாமத்தை இடைவிடாது சொல்ல வேண்டியது தான். உனக்கு எதை எப்போ தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ விடாமல் என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும். உன் வாழ்க்கையில்
நிச்சயமாக முன்னேற்றம் வந்து சேரும். நீ மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ செஞ்ச தான தர்மத்தின் பலன் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் உனக்கு துணையாக இருக்கும். பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ அது எல்லாமே உனக்கு நீயே செய்து கொள்வதுதான். அதன் மூலமா கண்டிப்பா உனக்கு நல்ல பலன் உண்டாகும்படி நான் செய்வேன் என் செல்லவே. அதனால எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யாம தீயமையை நினைக்காம நல்லதை செய்யக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய பிள்ளையாரு. நீ எதை செஞ்சாலும் அது உனக்கே வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதையும் நன்றியையும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீ நடந்து கொள்ளும்போது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது அதுவே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுமேன்னு செல்லமே. இப்போ நான் வேற உன் வீட்டுக்கு வந்துடுறேன் இல்லையா? இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே திருப்பு முனையாக இருக்க போகுது. திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில நடந்து நல்ல நல்ல அழகான விஷயங்களை நான் நடத்தி தருவேன். உனக்கு மேன்மையை கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றி அடுத்தடுத்து உன்னை ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் செய்ய போறேன். உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் விருப்பம் நேர்மையானதாக இருந்தால் கண்டிப்பா நான் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல எண்ணங்கள் நம்பிக்கைகளையும் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையாக நான் மாற்றி தரப்போறேன். நீ இடம் வைத்த கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன். என் விருப்பத்தோடும் என் அருளோடும் என் ஆசீர்வாதத்தோடும் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் செல்லமே. உன் மீது கருணை மழை பொழிய தயாராக இருக்கும் இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்து கேட்ட அனைத்தையும் அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ பேசும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா யோசிச்சு ஆழமா பேசி பழகு. அதன் மூலமா உனக்கு இருக்கும் பிரச்சனைகளும் தடைகளும் ஆபத்துகளும் விலகி உன் வாழ்க்கையை உன்னால ஜெயிக்க முடியும். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் மன உறுதியோட நீ லட்சியத்தை நோக்கி முன்னேறு. உனக்கு எரிச்சல் தரும் விஷயத்தை கூட உனக்கு கிடைச்ச பாடமா நினைச்சிட்டு அதை புன்முறுவலோட ஏற்றுக்கொள்ள பழகு. நேர்மையாக வாழ்வதில் மகிழ்ச்சி கொள். நீ செய்கிற ஒவ்வொரு நேர்மையான நல்ல செயலுக்கும் ஏற்றாற் போல இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. உன் முயற்சி ஒன்றுதான் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சரியான வழியாக இருக்கும். முயற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும். இன்பத்தை பார்க்க முடியும். கண்டிப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன்.